நம்ம போன கதை, அதாவது 6வது கதையில திரௌபதின்றவங்களை பத்தி பார்த்துருப்போம். அவங்க பாண்டவர்களோட மனைவின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில பரீட்சித்துன்றவரை பத்தி பார்க்கலாம். சாப்டர் 7 த பாய் ஹூ சா காட் பிஃபோர் பர்த். அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளை பார்த்துருந்துருக்காரு. சரி, கதைக்குள்ள போயிடலாம். கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா துவாரகாக்கு திருப்பி போயிடலான்னு சொல்லிட்டு ரதத்துல ஏறுறாரு. டக்குன்னு ஒருத்தவங்க ஓடி வராங்க கிருஷ்ணர் கிட்ட. அவங்க தான் உத்தாரா, அதாவது அபிமன்யுவோட மனைவி. அவங்க ஓடி அவங்களோட மாமனார்களான பாண்டவர்கள், அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், ஆனால் அவங்க கிட்ட போகாம ஸ்ட்ரெயிட்டா கிருஷ்ணர்கிட்டயே வந்துடுறாங்க. கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அம்பு என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அது என்ன வேணா கொண்டுட்டும், என்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. கிருஷ்ணரும் ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவரோட கட்டவரலோட அளவுக்கு மாறி உத்தாராவோட அந்த கர்ப்பப்பைக்குள்ள போறாரு. உள்ள போன உடனே அந்த பையன் அந்த உடல்ல இருக்கிற பையன் கிருஷ்ணரோட அந்த பிரகாசம் தாங்க முடியாம அப்படியே திரும்புறான். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த அம்புகிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. காப்பாத்தின கொஞ்ச நேரத்துலயே உத்தாரா அந்த பையனுக்கு பர்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் யுதிஷ்டர், அதாவது அவனோட தாத்தா எல்லா பிராமணர்களையும் கூப்பிட்டு எல்லா மந்திரத்தையும் சொல்லி அவன் பிறந்ததுக்கான எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பிராமணர்கள் ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையன் உங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பான், இவன் நாட்டை ரொம்ப நல்லா ஆளுவான், இவன் மக்களுக்காக நிறைய செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யுதிஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதனால பிராமணர்களுக்கு நிறைய சொத்துக்கள் தந்துட்டாரு. அதுக்கப்புறமா பாண்டவர்களுக்கும் வயசாகுது. கிருஷ்ணரும் துவாரகாவுக்கு போய் அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பரீட்சித்தும் நல்ல ஒரு இளவரசன் ஆகிற வயசுக்கு வந்தாச்சு. பாண்டவர்கள் டக்குன்னு பரீட்சித்தை ராஜாவாக்கிட்டு அவங்க வெளியே விலகிடுறாங்க. பரீட்சித் பிராமணர்களுக்கு கீழே அந்த நாட்டை நல்லா ஆண்டு வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் கிருஷ்ணரை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை பார்த்துருந்துருப்பார் இல்லையா, அதனால கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் அவர் பேர் பரீட்சித்துன்னு வச்சாங்க. அதாவது தேடுறது ஒன் ஹூ எக்ஸாமைன்ஸ், அதுதான் பரீட்சித். அதுக்கப்புறமா பரீட்சித் கலியுகத்தோட ஆரம்பத்தை அவரால் உணர முடியுது. அவர் கலியுகத்தோட ஆரம்பத்துல என்னென்னலாம் பண்ணாரு கலியுகத்தை காப்பாத்துன்றதை அடுத்த கதையில பார்க்கலாம். நன்றி.